இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது என்னென்னு சொன்னால் செல்ஃப் லோடிங் கான்க்ரீட் மிக்சிங் மெஷினை யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி ஒரு கான்க்ரீட் ஒன்று போடுறோம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இதுதானே அந்த மெஷின். பாருங்கள், இதுதானே அந்த மெஷின். தேவையான அளவு இந்த எக்ரிகேட்டர் அள்ளி எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் குறைச்சும் எடுக்கலாம். இந்த கான்க்ரீட் மிக்சரை பொறுத்தவரையில் இது ஒரு 3 மீட்டர் கியூப் கெப்பாசிட்டியாக கொண்டது. இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், சீமெண்ட்டை போடுறாங்க எப்படி ஈஸியாக. நிறைக்கு தேவையான சீமெண்ட் எடுத்து இதில் எப்படி இது போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக பிறகு இந்த ட்ரம்மில் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் தேவையான ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி தேவையான அளவு சேண்டையும் இதில் போட்டு அங்கே ஒரு மெனு ஒன்று இருக்குது இந்த மெஷினில். அது நாங்கள் எவ்வளவு சீமெண்ட் போட்டோம், எவ்வளவு மண் போட்டோம், எவ்வளவு எக்ரிகேட் போட்டோம் இது சொல்லி அது சரியான வெயிட்டை தரும். இந்த வெயிட்டை கொண்டு இது மிக்ஸ் பண்ணி இதில் நாங்கள் கிரேட் 30 கான்க்ரீட்டை மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இப்போ இந்த நான் குறித்த பிரிட்ஜுக்குரிய சென்டர் பியருக்குரிய போலுக்குரிய கான்க்ரீட்டை செய்யப்படும். அந்த பிரிட்ஜை நீங்கள் பார்க்கலாம். நான் முதல் சொன்னது போன்று நான் உங்களுக்கு 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த பிரிட்ஜ் வந்து இது சென்டர் பியர் ஒன்று தான். 2 பக்கம் அப்பார்ட்மெண்ட்களை கொண்ட ஒரு பிரிட்ஜ் தான். இதில் அந்த சென்டர் பியருக்குரிய கான்க்ரீட்டுக்கு தான் நாங்கள் இந்த மிக்சிங் செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த பிரிட்ஜ் சரியாக பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஆற்றுக்கு குறுக்கால் இருக்குது. இது டெம்பரரியாக நாங்கள் ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் வந்து போட்டிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஃபடம் ஒன்று அடித்து போட்டு தான் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே நிறைய பாட்டுகள் இருக்குது. ராக் பிளாஸ்டிங்கும் இருக்குது, கெமிக்கல் ராக் பிளாஸ்டிங். சரி, மேற்கொண்டு எங்களோட வீடியோவில் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் சரி, இல்லை குவான்டிட்டி சேவிங் சரி, இந்த ரிலவெண்டான ஃபீல்டில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரிட்ஜ் ஒன்று நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறத இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் இந்த வீடியோ கூட பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் இந்த செய்கிறோம் வந்து பேஸை போட்டு தான், பேஸ் ஒன்றை போட்டு ஃபவுண்டேஷனை போட்டு செய்கிற பிரிட்ஜ் ஒன்று தான் இது. இதே போல் பைல் ஃபவுண்டேஷன் அடித்து செய்கிற பிரிட்ஜ் இருக்குது. இது நாங்கள் பைல் ஃபவுண்டேஷன் செய்கிற பிரிட்ஜை வந்து அடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு போடுவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.